இந்த 10 மணி நேரம் நீ வேலை செஞ்சதுனால உனக்கு ஸ்ட்ரெஸ் வரல. அந்த செய்கிற வேலையை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால உனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கு உள்ளுக்குள்ள எனர்ஜி ஹையில் இருக்கோ இவன் ஆரோக்கியமாக இருப்பான். இவனுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, இவனுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும், பதவி வரும், புகழ் வரும், பேர் வரும், அழகு வரும், அத்தனை செல்வமும் இவனை தேடி வரும். இது எதையுமே நீங்கள் தேட தேவையில்லை. நீங்கள் அக்யூமுலேட் பண்ண வேண்டியது எனர்ஜி. உலகமே இப்படித்தான் நினச்சிட்டு இருக்கு. நீ ஒர்க்கை முழுமையாக பண்ணால் அதாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுதான் அந்த காலத்தில் சொன்னான், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னான். சித்தர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் சக்தியை தான் சேமிச்சாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. யாருக்கும் தெரியாது. நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ். இதை பேஸ் பண்ணி தான் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங்னா எனர்ஜி கூடும், நெகட்டிவ் திங்கிங்னா எனர்ஜி குறையும். எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ஒரு மனுஷனுக்குன்னா, இதை நீங்கள் எது படித்தாலும் உங்களுக்கு புரியும். க்ரக்ஸே இங்கே தான் இருக்குது. ஸோ லைஃபுங்கிறது இட் இஸ் அ கேம். எங்கே ஆரம்பித்ததுன்னா, வெறும் பாடி இருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்துச்சு, அது விளையாண்டுச்சு, ஆடிச்சு, பாடிச்சு, பிறந்துச்சு, படித்தது, பணம் சம்பாரிச்சது, வீடு வாசல் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அது பாடி விட்டு வெளியில் போயிடுச்சு. இதுக்குள்ளே நடக்கிற கேம் தான் லைஃபு. அதாவது வெல்த்துங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் வெல்த்தா இல்லை ஸ்பிரிச்சுவலி நான் வெல்த்தியா? நான் உண்மையான வெல்த்தி பர்சன் அப்படின்னா நான் எதை சொல்கிறது? எது உண்மையான சொத்து அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் உலகத்தில் எதை சம்பாதிக்கணும்? நான் பணத்தை சம்பாதிக்கணுமா? அதுதான் எனக்கு வெல்த்தை கொடுக்குமா? ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணுமா? அதுதான் எனக்கு வெல்த்தை கொடுக்குமா? பொருளை சம்பாதிக்கணுமா? பவரை சம்பாதிக்கணுமா? பதவியை சம்பாதிக்கணுமா? உலகத்தில் இருக்கிறவங்களோட அத்தனை பேரோட அன்பை சம்பாதிக்கணுமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, நான் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேங்க. இது ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்லலை, உண்மையே இதுதான். நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது எனர்ஜியை தாங்க, சக்தியை தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். எனர்ஜி, இந்த ஹோல் லைஃபே இட்ஸ் எ கேம் ஆஃப் எனர்ஜி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த பூமியில் பிறக்கிறீங்கல்ல, பிறக்கிறதுனா என்னன்னா, உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு உடம்பை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த உடம்பு பிறக்குது, அதுக்குள்ளே ஒரு உயிர் சக்தி உள்ளே போகுது. இதுக்கு பேர் தான் பிறப்புன்னு சொல்லுவோம். இந்த உயிர் சக்தி இந்த உடம்புக்குள்ளே வந்தவுடனே உங்களுக்கு உயிர் வந்துருச்சு. இந்த குழந்தை விளையாட ஆரம்பிக்குது, பேசுது, பாடுது, எல்லாம் பண்ணுது. ஒரு 100 வருஷம் வாழ்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? இறந்து போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பாடியை விட்டு இறந்து போகிறது அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் வெளியில் போயிடுச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற உயிர் வெளியில் போன உடனே இது பாடி ஆயிடுச்சு, இதை போய் எரிச்சிடுறோம். ஸோ லைஃபுங்கிறது இட் இஸ் அ கேம். எங்கே ஆரம்பித்ததுன்னா, வெறும் பாடி இருந்துச்சு, அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்துச்சு, அது விளையாண்டுச்சு, ஆடிச்சு, பாடிச்சு, பிறந்துச்சு, படித்தது, பணம் சம்பாரிச்சது, வீடு வாசல் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அது பாடி விட்டு வெளியில் போயிடுச்சு. இதுக்குள்ளே நடக்கிற கேம் தான் லைஃபு. அப்போ இந்த எனர்ஜிங்கிறது உள்ளே விளையாடுது இல்லையா? இது ஒன்றை தாங்க நீங்கள் சம்பாதிக்கணும். இதை ஒன்றை ஹை லெவலில் வச்சுக்கணும். ஒரு மனுஷனுக்கு எனர்ஜி ஹையில் இருந்துச்சுன்னா இவன் தான் ஆரோக்கியமான மனுஷன். குண்டாக இருக்கிறவன் ஆரோக்கியமாக இருக்கான், கலராக இருக்கிறவன் ஆரோக்கியமாக இருக்கான், கோடி கோடியாக வச்சிருக்கிறவன் ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்லாம் கிடையாது. யாருக்கு உள்ளுக்குள்ள எனர்ஜி ஹையில் இருக்கோ இவன் ஆரோக்கியமாக இருப்பான். இவனுக்கு ஆரோக்கியம் மட்டும் இல்லை, இவனுக்கு கோடி கோடியாக பணம் கொட்டும், பதவி வரும், புகழ் வரும், பேர் வரும், அழகு வரும், அத்தனை செல்வமும் இவனை தேடி வரும். இது எதையுமே நீங்கள் தேட தேவையில்லை. நீங்கள் அக்யூமுலேட் பண்ண வேண்டியது எனர்ஜியை தான். இங்கே தான் சூட்சமம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எனர்ஜியை நான் கூட்டணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருன்னு சொல்கிறோம். சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? நீங்கள் ஹாப்பியாக இருக்கிற அன்றைக்கி எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா, டயர்டாக வரீங்களா? நல்லா கவனிங்க. சந்தோஷமாக இருந்தால் ஹாப்பியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருந்தால் எனர்ஜி கூட இருக்கும். ஸோ எனர்ஜி கூட இருக்கணும்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். பாயிண்ட்டு. இப்போ உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருந்தால் எனர்ஜி கூட இருக்கும். ஒரு சின்ன குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா இல்லை வயசானவங்க ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா, சின்ன குழந்தைங்க தான் ஆரோக்கியமாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஹை எனர்ஜியில் இருப்பாங்க, விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பான். வயசானவங்க பார்த்தீங்கன்னா உடம்புல பாடியில் எனர்ஜியே இருக்காது. புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது தான் ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி கூடும், தப்பான சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி குறையும்.
தண்ணி அடிக்காத, ரொம்ப தண்ணி அடிச்சின்னா உனக்கு உடம்பு கெடுதல்பாங்க. தண்ணி அடிச்சின்னா எனர்ஜி போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? தண்ணி அடிக்கலைன்னா எனர்ஜி வரும். கோவப்படக்கூடாது, நீ அன்பாரு, நீ எல்லாரையும் நேசிக்கணும், போட்டி இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, யாரையும் கெடுக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிங்க. எனக்குள்ள கோபம் வந்தால் எனர்ஜி கூடுமா, எனர்ஜி குறையுமா? எனர்ஜி குறையும். எனக்குள்ள அன்பு இருந்தால் எனர்ஜி குறையுமா, எனர்ஜி கூடுமா? எனர்ஜி கூடும். என்ன உங்களுக்கு ஃபிலாசபி கொடுத்துருந்தாலும் இந்த உலகத்தில் நல்லா கவனித்து பாருங்கள். எவ்ரி திங் இஃப் யூ ரிலேட் டு எனர்ஜி, எனர்ஜி வில் கோ டு ஹை. ஸோ த ரியல் சீக்ரெட் என்னன்னா, என்னுடைய சக்தியை நான் மேலே கொண்டு போகணும். இதுதாங்க கேம் ஆஃப் லைஃப். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சக்தியை எவன் மேலே கொண்டு போகிறானோ இவன் தாங்க வெல்த்தி பர்சன், இவன் தாங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன், இவன் தாங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டான். இந்த சக்தியை யாரெல்லாம் உடம்புக்குள்ளே வச்சுருந்தாங்களோ கடைசி வரைக்கும் இது சக்தி இருந்துக்கிட்டே இருக்குன்னா அவன் தான் 100 வருஷம் இல்லை 200 வருஷம் வாழ முடியும். 300 வருஷம் சித்தர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் சக்தியை தான் சேமித்தாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. அதை சேமிக்கிறதுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அதை சேமிக்கிறதுக்கு உண்டான பழக்க வழக்கம், அதை சேமிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள், இதை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க. பண்ணும்போது ஜெயிச்சிருவீங்க. திஸ் இஸ் த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் பர்சன். இது யாருக்கும் தெரியாது. நோபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ். இதை பேஸ் பண்ணி தான் பாசிட்டிவ் திங்கிங். பாசிட்டிவ் திங்கிங்னா எனர்ஜி கூடும், நெகட்டிவ் திங்கிங்னா எனர்ஜி குறையும். எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ஒரு மனுஷனுக்குன்னா, இதை நீங்கள் எது படித்தாலும் உங்களுக்கு புரியும். கிரக்ஸே இங்கே தான் இருக்கு. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. குருஜி, நான் ஆன்மீகத்தில் வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் ஒர்க்கே எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அதுலேருந்து எனக்கு டைமே இல்லை. இதுலேருந்து எப்படி நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. சார், நீங்கள் ஒர்க்குக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேறு வேறு இல்லைங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா அதுக்கு ஏதோ அது ஒரு தனி ஒர்க்குன்னு நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. உலகமே இப்படி தான் நினச்சிட்டு இருக்கு. நீ ஒர்க்கை முழுமையாக பண்ணால் அதாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதுதான் அந்த காலத்தில் சொன்னான், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னான். நீங்கள் ஒர்க்கை எப்போ ரொம்ப நேசிக்கிறீங்களோ, எப்போ அந்த ஒர்க்கை ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கீங்க. நீங்கள் ஒர்க்கே மறந்துடுவீங்க, அந்த ஒர்க்குக்குள்ளேயே போயிடுவீங்க. அதுதாங்க ஆன்மீகம். ஒர்க்கு வேற, ஆன்மீகம் வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். எப்போ ஒருத்தன் செய்கிற வேலையை மறந்து, தன்னை மறந்து அந்த வேலைக்குள்ளே போகிறானோ, தன்னை எவன் மறந்து விட்டானோ அவனுக்கு உடம்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, அந்த வேலை மட்டும்தான் இருக்கும். அப்படி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ஒர்க்கே ஸ்பிரிச்சுவலாக மாறிடுச்சு. ஸ்பிரிச்சுவாலிட்டி நீங்கள் தனியாக பண்ணணும் இல்லை, நீங்கள் செய்கிற ஒர்க்கே தியானம்தான். மெடிடேஷன் அப்படின்னா கண்ணை மூடி உட்கார்ந்து பண்ணுறது இல்லை, முழுமையாக ஒருவன் தன்னை மறப்பது தான் தியானம். அது வேலையில் நடந்ததுன்னா அதை விட பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் தனியாக போய் காவி சட்டையெல்லாம் போட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. புரிஞ்சிருச்சா? ஒர்க்கை எப்போ ஒருத்தன் முழுமையாக செய்கிறானோ 100%, ஹீ இஸ் த ஸ்பிரிச்சுவல் பர்சன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது ஒர்க்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒர்க்கில் எனக்கு ஸ்ட்ரெஸ் வருதே, அப்போது அது எப்படி ஸ்பிரிச்சுவல் ஆகும்? ஒர்க்குனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 10 மணி நேரம் ஆஃபீஸ் போயிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக வந்திருக்கேன், நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் இப்படின்னு உலகமே சொல்லிகிட்டு இருக்கு இல்லையா? இந்த 10 மணி நேரம் நீ வேலை செஞ்சதுனால உனக்கு ஸ்ட்ரெஸ் வரல, அந்த செய்கிற வேலையை ரெசிஸ்ட் பண்ணுறதுனால உனக்கு ஸ்ட்ரெஸ் வருது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வேலையை செய்கிறதுனால ஒருத்தனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. அந்த வேலையை ரெசிஸ்ட் பண்ணுறீங்க. உங்களோட மைண்டு டிவைட் ஆகிடுச்சு. ஒன் பார்ட் ஆஃப் த மைண்டு வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லுது, இன்னொரு பார்ட் ஆஃப் த மைண்டு எனக்கு இந்த வேலை பிடிக்கல, இதை சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு ஓடணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்துருச்சு. இந்த கான்ஃப்ளிக்ட் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குதே தவிர செய்கிற வேலை ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு சமயக்காரன் இருக்கான், ஹோட்டலில் வேலை செய்கிறான். அந்த சமையல்காரன், ஐயோ இன்னைக்கு நான் சீக்கிரம் அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் நான் சமைச்சு முடிச்சுட்டு நான் வீட்டில் போய் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான்.
இப்போ ஏன் இந்த சமையலை பண்ணுறான்னா, அவனுக்கு சமையல் பிடிக்கலைங்க. அவன் மைண்டில் வந்து இது எப்படா முடிச்சுட்டு ஓடணும்னு அவன் உட்காந்துருக்கான். அவன் ஏன் சமையல் பண்ணுறான்னா, அவனுக்கு தேவை, காசு தேவை, காசு வேணும். அவனுக்கு பிடிச்சது காசு தான், சமையல் கிடையாது. அப்போது அந்த சமையலுங்கிற ஒர்க்கு வந்து அவனுக்கு ரெசிஸ்டன்ஸ் மைண்டுக்குள்ளே க்ரியேட் ஆகுது. இதனால அவனுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. இதே ஒரு அம்மா வந்து தான் பிள்ளைக்கு சமைக்குது, அது காசுக்காக சமைக்கலை, தான் பிள்ளைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு ஆசை. அதை பிடிச்சி அந்த அம்மா வந்து உட்காந்து சமைக்கிறாங்க. அதே வேலை தான். இந்த அம்மா சமைக்கும்போது அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, அது ஆனந்தமாக சமைக்கும், எவ்வளோ வேணாலும் சமைக்கும். அப்போது இது 3 மணி நேரம் அந்த அம்மா வேலை பார்த்தா அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. ஆனால் அந்த சமையக்காரன் 3 மணி நேரம் வேலை பார்த்தான்னா அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. இந்த வேலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலங்க, அந்த வேலையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. ஒரு கார் டிரைவர் வேலை பார்க்குறான், 5 மணி நேரம் அவன் வேலை பார்த்தான்னா அவனுக்கு வண்டி ஓட்டுறது ஸ்ட்ரெஸ்ஸு. ஆனால் கார் பிரியர்கள் இருப்பாங்க, அவன் 5 மணி நேரம் இல்லை, 10 மணி நேரம் 20 மணி நேரம் காரை ஓட்டிக்கிட்டே ஆனந்தமாக போவாங்க. அவங்களுக்கு அது பெரிய ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் டிரைவ் போகணும், டிரைவ் வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. ஆனால் ஒரு டிரைவருக்கு டிரைவிங்கே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிரைவிங்கோ, நீங்கள் பண்ணுற சமையலோ, இல்லை வீடை க்ளீன் பண்ணுறதோ, இல்லை ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, வேலையில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னால ஸ்ட்ரெஸ் வருது. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.